கோவிட்-19ங்கிற சில இன்றைக்கி வந்து நம்ம அந்த கதையோரில் சில ரிவ்யூ ஆஃப் நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கேருந்து எவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறோம் ஒரு மருத்துவராக அப்படிங்கிறது சொல்ல விருப்பப்படுறேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஜனவரி 30, 2020 பாரிஸ் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது WHO டிக்ளேர்ஸ் கோவிட் ஆஸ் அ பேண்டமிக் அப்படின்னு வந்தது. அப்போ தான் இட் டான்ட் ஓஹோ வி ஆர் இன்டு அ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது. அதிலிருந்து ஒரு ஒரு ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்த சமயம். ஒரு மருத்துவராக இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்குறதுக்கு எந்த டெக்ஸ்ட் புக்கும் கிடையாது. எந்த மருத்துவ காலேஜ்லேயோ இதுலேயுமே கோவிட்-19 எந்த டெக்ஸ்ட் புக்லேயும் வந்ததே கிடையாது. இதோட வைரஸ் வந்து இதோட சிமிலர் டைப் ஆஃப் வைரஸ் பற்றி படிச்சிருப்போம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ் என்னென்ன பண்ணுங்கிறத போய் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கும் கிடையாது. அப்போது ஆரம்பத்தில் எஸ்பெஷலி மார்ச், ஏப்ரல் அண்ட் மேல அன்லெஸ் நீங்கள் போய் ஒரு என்ன சொல்லுவோம் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரிசர்ச் ஜேர்னல்ஸ், அந்த லிட்ரேச்சர்லாம் வருங்க. அப்படின்னா ஒரு இந்தியாவில் வரக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் மெடிக்கல் ஜேர்னல் அதுலேயும் இருக்காது. அல்லது வெளிநாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், லான்செட், அமெரிக்கன் மெடிக்கல் ஜேர்னல் இதுலேயும் இதை பற்றி இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா ஜனவரி கடைசியிலேருந்து ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் புதிதாக சைனா, யூரோப் இங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வேகமாக பரவச்சோ அங்கே நம்ம வி ஹேவ் டு தேங்க் பல டாக்டர்ஸுக்கு அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணனால என்னை போன்ற மருத்துவர்களுக்கு ஒரு மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே இது நிறைய படித்து இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் லிட்ரேச்சர் படித்து ஓகே இதுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணலாம், என்ன டெஸ்ட் பண்ணலாங்கிறத எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஞாபகம் இருக்குது. ஒரு ஏப்ரல் எண்டில் ஒரு ஆல்மோஸ்ட்டு சரி இதுதான் இதுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதை வந்து அனுபவத்தில் மே, ஜூன், ஜூலையில் யூஸ் பண்ணதில் நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அந்த எஸ்பெஷலி பிட்வீன் ஏப்ரல் டு டிசம்பருக்குள்ளே 300க்கு மேற்பட்ட பேஷண்ட்டை நான் டைரெக்டாக பார்த்தனால எனக்கு அது பெரிய அனுபவமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த அனுபவம் எனக்கு இந்த செகண்ட் வேவில் மிகவும் உபயோகமாக இருக்குது பேஷண்ட்டுகளுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. செகண்ட் வேவ் ஏன் வந்ததுங்கிற ரொம்ப டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு டாக்டர் டு டாக்டர் செஷன் இல்லை, ஒரு பப்ளிக் டு டாக்டர் செஷன். ஸோ அதனால் அதில் ரொம்ப வந்து சிம்பிள் லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு புரியும்படியாகவும் இருக்கணும், டெக்னிக்கலாக ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த செகண்ட் வேவ் வரும், எப்போ வருங்கிறது தெரியாவிட்டாலும் வருங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918 to 1921 தான் நம்மளோட பெரிய பாடம். அதை விட இந்த வைரஸ் இன்னும் வேகமாக பரவுங்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குதுன்னு தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜனத்தொகை உலகத்தில் அதிகம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நெருக்கடி அதிகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது, கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட்டில் ட்ராவல் அதிகம். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஏசி இருக்கக்கூடிய ரூம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆஃபீஸ் அதிகம், இதெல்லாம் இருக்கும்போது அதிகம் தான் ஆகும். அதனால தான் வேக்சின் இருக்கணும்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த வேக்சின் கண்டுபிடிச்சி அது எத்தனை பேர்த்துக்கு போட்டோம், 1% தானே, 1% தான் நம்ம போட்டிருக்கிறோம் வேக்சின். ஸோ அது எப்படி பெரிய அளவு நிறைய கண்ட்ரீஸில் லைக் இஸ்ரேல் வந்து வேகமாக, அஃப்கோர்ஸ் அவங்களோட ஜனத்தொகை கம்மிங்கிற சொல்லலாம், பட் சீக்கிரமாக பலருக்கும் வேக்சின் போட்டனால அவங்களுக்கு அந்த டுடே அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. எனிவே இது எல்லாம் வைத்து இப்போ இந்த செகண்ட் வேவ் வந்தது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கிருமியுமே பல உடம்புக்குள்ளே போய் அப்படியே பரவும்போது மியூட்டேஷனாக சில மாற்றங்கள் வரும். அந்த மாறி வரும்போது அந்த வைரஸோட தன்மைகள் சிலது மாறும். அதில் இந்த வேரியண்ட், பல புது வேரியண்ட் சொன்னாலும் ஒரு இன்ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபேமஸ் ஆர் இன்ஃபேமஸ் B1617ங்கிற வரக்கூடிய வேரியண்ட் இப்போ நிறையா இருக்குது. அது வந்து இன்னும் அதோடைய ட்ராப்லெட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால முதல்ல நீங்கள் இருமலோ சரியாக இருந்தால் எங்கேயாவது விழுகணும், அதை போய் நம்ம தொடணும் தான் இருந்ததுன்னா, இன்றைக்கி ஒரு ரூம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் மணி நேரத்துக்கு கூட அது இருக்குது. ஸோ ஒருத்தர் அந்த ரூம் விட்டு போயிட்டா கூட நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்கிறதான் இந்த வைரஸோடைய இந்த வேரியண்ட்டோட தன்மை. ரெண்டாவது,
உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அதுக்கு அப்படிங்கிறது எப்போவுமே இந்த வைரஸ் பொறுத்தளவுக்கு இன்ஃபெக்ஷனுங்கிறது என்ன, கிருமிகளோட எண்ணிக்கை எவ்வளவு மல்டிப்ளை ஆகுதுன்ட்டு. இன்ஃப்ளமேஷனுங்கிறது வந்து அதுக்கு உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது. அதான் உதாரணமாக ஆஸ்துமா சொன்னேன். ஒரு ரூம்குள்ளே போகிறோம், ஒரு புகை இருக்குது, ஒருத்தருக்கு வந்து வெறுத்து 2 தும்மல் தும்மிட்டு வெளியில் போயிடுவார். இன்னொருத்தர் அந்த ஆஸ்துமா வரக்கூடிய தன்மை இருக்கிற அந்த ரூம்குள்ளே போயிட்டு வரக்குள்ள மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவருடைய உடம்பு வந்து ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணி அந்த ஓவர் ரியாக்ஷனால் வரக்கூடிய என்ன சொல்லுங்க செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அணுக்கள் ப்ளஸ் உடம்புல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம நுரையீரலில் சுருங்க வச்சு மூச்சு திணறல் வருது. அதுதான் ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ அதே போல் இந்த வைரஸ் வந்து வைரஸோட கிருமி எண்ணிக்கையினால் வர பிரச்சனையை விட அந்த கிருமிக்கு நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுறதுனால வரக்கூடியது தான் இன்னொரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் ஈவன் சிறு வயது இருக்கிறவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுதுங்க எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு நினச்சா அதே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆகுது. ஸோ அதனால் அது ஒரு ப்ராப்ளம். 3வது, இந்த வைரஸோட இன்னொரு தன்மை வந்து ரத்தத்தில் கிளாட்டிங் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கிளாட்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் 3வது. ஸோ இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், 3வது வந்து பிளட் கிளாட்டிங். இந்த 3மே இந்த ஸ்மெல் அண்ட் இதோட அறிகுறி உங்களுக்கு தெரியும். ஸ்மெல் டேஸ்ட் சிலருக்கு போயிடுது, பட் எல்லாருக்கும் அல்ல. காய்ச்சல், ஒரு லைட்டாக ஒரு உடம்பு வலி, இருமல், மூக்கில் தண்ணி வருது, டயரியா போல் போகிறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதை மருத்துவராக என்ன செய்கிறோம், ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு தொந்தரவு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தனிமைப்படுத்துறது. ஒரு சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு என்ன, ஒரு சின்னம்மை வந்தால் என்ன செய்வீங்க, வீட்டில் இருந்துக்குவீங்க, வெளியில் போக மாட்டீங்க. அதே போல் லைட்டாக காய்ச்சல் சளின்னு இருந்தால் எப்பவும் போல் அது ஃப்ளூ தான், அப்படியே ஒரு மாத்திரை போட்டு வேலைக்கு போகலான்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்லேயும் தனிமைப்படுத்தி இருக்கிறதா முதல் கட்டாயம், கடமையும் கூடன்னு சொல்லுவேன். அது வந்து 1 நாள் 2 நாளுக்குள்ளே 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஃப்ளூ உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனை, இன்றைக்கி வேர்ல்ட் ஃபேமிலி டாக்டர்ஸ் டே பை கோஇன்சிடென்ஸ். ஸோ அவங்கள நீங்கள் சந்தித்து அவங்க ஒரு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு வைட்டமின்ஸும் அதுக்குண்டான ஒரு பேராசிட்டமாலும் தான் கொடுப்பாங்க. சில டைம் இதுக்குண்டான சில ஆன்டிபயோட்டிக்ஸே, அதாவது வைரஸுக்குன்னு கண்டுபிடிக்காட்டியும் ஒரு அசித்ரோமைசின், இன்னொரு ஐவர்மெக்டின், டாக்ஸிசைக்ளின் காம்பினேஷன் கொடுப்பாங்க. 2 நாளில் குறையாத போது அடுத்தது செய்ய வேண்டியது அஃப்கோர்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு கோவிட் டெஸ்ட் அனுப்புவாங்க. கோவிட் டெஸ்ட் 10 பேர்த்துக்கு எடுத்து 10 பேருக்கும் கோவிட் இருந்தாலும் கூட 3 பேர்த்துக்கு இல்லைன்னு வரும். ஸோ அந்த டெஸ்ட் நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லைன்னு உடனே முடிவு பண்ணிடாதீங்க. சரி, இதில் பாசிட்டிவ் வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு மருத்துவராக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, டே 3, டே 5, டே 7 அப்படின்னு சொல்லி தான் மிக மிக முக்கியமானது. ஒரு 10 பேர்த்துக்கு கோவிட் வந்து அதுக்குண்டான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அந்த சிம்டம்ஸில் ஒவ்வொருத்தர் உடம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அந்த 3வது நாளுக்கு மேலே அந்த 10வது நாளுக்குள்ளே அந்த 7 நாள் மிக மிக முக்கியமானது. இதில் நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும், நம்ம 4 பேர் ஒரே ஹெல்த்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட அதில் 4ல் ஒருத்தருக்கு யாருன்னு முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. அவங்களுக்கு உடம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி ஓவரான இன்ஃப்ளமேஷனோ அந்த பிளட் கிளாட்டோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரத்தத்தில் சில டெஸ்ட்டும், அது போக செஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடிய சிடி ஸ்கேன் மிக அவசியமாயிருது. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா அதுக்குண்டான செலவு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ், நம்மளுடைய மருத்துவ ஃபெசிலிட்டி நம்ம நாட்டில் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் செய்யும்போது செலவு தான் மெயின் பிரச்சனை இதில். ஏன்னா இன்றைக்கி சிடி ஸ்கேன் பல ஆயிரம் ரூபாய், பிளட் டெஸ்ட் பல ஆயிரம் ரூபாய், எத்தனை பேர்த்தினால அது முடியும் அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப கவலைக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டுகளை செய்து ஒரு மருத்துவர் அதை வச்சு எந்த பேஷண்ட் எந்த ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும் தான் என்னுடைய அனுபவம். அதை ஒரு இன்ஃப்ளமேஷனுங்கிற வார்த்தை, ஃப்ளேம் அப்படிங்கிற தீ, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை. அந்த ஃப்ளேமை வந்து காடு தீ பிடிச்சிருச்சு, அது சின்ன தீயாக ஒரு ஓரத்தில் ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி
அந்த தீ பரவறக்குள்ள அதை ரத்த டெஸ்ட்டோ ஸ்கேனோ எடுத்து முதல்ல மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான மருந்து முதல்ல போட்டால் அந்த தீ பரவறக்குண்டான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் அந்த தீ சின்னது தான் வெளியில் தெரியலன்னு சொல்லி விட்டுட்டு 2 நாள் கழித்து அந்த தீ பரவன பிறகு முதல்ல சாதாரணமாக ஒரு பக்கெட் தண்ணி வச்சு அவிக்க வேண்டிய தீயை பல ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்து அணைக்கிற மாதிரி தான் ஆயிடுது. அண்ட் அப்பவும் கூட சில டைம் அந்த தீயை அணைக்க முடியாத அளவுக்கு கூட ஆயிடும். ஸோ இதுதான் இதுக்குண்டான சுச்சுவேஷன் ஓவரால் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேக்சினேஷன் போட்டுக்கிறது மிக மிக அவசியம். வேக்சின் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, சுருக்கமாக சொல்லப்போனால் வேக்சின் எங்கெல்லாம் கிடைக்குதோ போடுங்க. சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. ரொம்ப குறைவான பேஷண்ட் தான் சைடு எஃபெக்ட். உங்களுக்கு ஏற்கனவே ரத்தம் கட்டியாகக்கூடிய தொந்தரவோ ரொம்ப சிவியரான அலர்ஜி இருந்தால் டாக்டர் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னும் போது அவசியம் வேக்சின் போடுங்க. நான் நல்ல வேக்சின் போட்டது ஜனவரி மாதத்துலேயே ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டேன். ஸோ அதனால் போடுங்க. வேக்சின் மூலிமா 100% உங்களுக்கு இது வராமல் பண்ணிடலாமா? இல்லை. ஆனால் இது வரைக்கும் இந்த கடந்த 4 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இப்போ மேலே வந்த அனுபவம் என்னென்னா, இது வந்து எத்தனை பேர் வேக்சின் போடுறவங்களுக்கு வேக்சின் போடாதவங்களுக்கு பிரித்தோம்னா, நான் எத்தனை பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆகுது வேக்சின் போட்டவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வரதில்லை. அல்லது வந்தாலும் சிவியர் ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆகையால் வேக்சின் போட்டுக்கிறது அவசியம் அப்படின்னு தான். வேக்சினில் கோவிஷீல்டு, கோவேக்சின், அடுத்தது ஸ்புட்னிக்ங்கிற ரஷ்யன் வரப்போகுதுங்கிறாங்க. பெரிய வித்தியாசம் இது எதுலேயும் இல்லை. டெஃபினட்டாக தியரட்டிக்கலி இது பெட்டரா அது பெட்டரான்னு சொல்லுவாங்க. என்னுடைய 1 லைன் அட்வைஸ், எந்த வேக்சின் கிடைக்குதோ போட்டுக்காங்க. இந்த 2வது டோஸ் டிலே பண்ணலாமான்னு சொல்லி எஸ்கேப்பன் கூட இப்போ கேட்டிருக்கிறார். அதில் வந்து சரி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டோஸுக்கு அப்புறம் 8 வாரம் கழித்து அடுத்தது போட்டால் இன்னும் நல்லதுன்னு வந்தது. ஸோ நான் 8வது வாரம் தான் செகண்ட் டோஸ் போட்டேன். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் 4 வாரம் ஆயிடுச்சு, செகண்ட் வேவ் வேறு இருக்குது, வேக்சின் அவைலபிளாக இருக்குதுன்னா அந்த 6 வாரம் 8 வாரமெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். 4 வாரம் ஆயிடுச்சுனாலே நீங்கள் போட்டுருங்க அப்படிங்கிறத என்னுடைய அட்வைஸ் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ டு நாட் டிலே செகண்ட் டோஸ் அன்லெஸ் அவைலபிலிட்டி இல்லைங்க. இப்போ செகண்ட் வேவ் இல்லாமல் இருந்திருந்தால் நான் 6 வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வேவ் இருந்துட்டு இருக்கும்போது இதில் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் பார்த்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பேசாமல் செகண்ட் டோஸ் போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். Ferdy Frank, tell us something about self-care during self-medication of initial stage, mild COVID. The most important thing is, அதில் isolate yourself. சிம்டம்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஆர்டினரி பேராசிட்டமால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வித் ஜிங்க் அண்ட் வைட்டமின் சி தேவை. கீப் யுவர் செல்ஃப், அன்லெஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷனில் நார்மல் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் வாக்கிங் இன்சைட், கீப் யுவர் செல்ஃப் மொபைல். ஆனால் லங்ஸ் விரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய டாக்டர் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் அசித்ரோமைசின் வித் ஐவர்மெக்டினோ டாக்ஸிசைக்ளின் ஐவர்மெக்டின் கொடுப்பார். அதுவும் தப்பு இல்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு 3rd டே உங்களுடைய சிம்டம் ஃபீவரோ காஃபோ குறையிலையும் போது டெஃபினட்டாக சிடி ஸ்கேனும் ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்து அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நவநீத கிருஷ்ணன், நிவேதிதா கிருஷ்ணன், ஐ திங்க் ஹார்ட் palpitations நார்மல் ஆஃப்டர் வேக்சின், ஹார்ட் palpitation நார்மல் ஈவன் பிஃபோர் வேக்சின் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மோர் ஆஃப் ஆங்ஸைட்டி தான் நினைக்கிறேன். எனக்கு எந்த சிம்டம் வரல, பட் சிலருக்கு சிம்டம்ஸ் வந்திருக்குது. ஸோ palpitation சொல்கிறத விட ஒரு பாடி ஏக், ஒரு லைட் ஃப்ளூ லைக் ஃபீலிங் வர்றது சகஜம் ஆஃப்டர் வேக்சின். ஹவு லாங் வேக்சின் ஆன்டிபாடி ஸ்டே இன் அ பாடி ஆஃப்டர் வேக்சின் கேட்டிருக்கிறார் குரு சதீஷ். ஆஸ் ஆஃப் நோ நம்ம வி டோன்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன் மோர் தென் 6 months இல்லைங்களா. 6 மாதம் தான் ஆயிருக்குது ஒரு வேக்சின் போட்டதில். அதில் தற்சமயம் நிச்சயமாக 6 மாதம் வரைக்குமே இருக்குதுங்கிறதான் வந்திருக்குது. அது 1 வருஷத்துக்கு இருக்குமா 6 மாதமானு இன்னும் போக தான் நம்மளுக்கு தெரியும். ப்ரெக்னென்சிக்கும் சில்ட்ரனுக்கு இது வேக்சின் நாட் அப்ரூவ்ட், ஏன்னா இன்னும் ட்ரையல்ஸ் இல்லை. பட் நீங்கள் சமீபத்தில் படிச்சிருக்கலாம், இன் சிங்கப்பூர் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் வேக்சின்ஸ் லைக் ஃபைசரோட வேக்சின் வந்து இப்போ சில்ட்ரனுக்கு அலவுடுன்னு வந்திருக்குது. 16 வயசு கீழே 12 to 16 கூட போட போகிறாங்கிறது. அந்த மாதிரி வந்து அது இந்தியாவிலையும் சீக்கிரமாக குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஒரு வேக்சின் அப்ரூவல் வரும்போது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.